தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனின் கிருபை மகா பெரியது. யோவேல் 2 அதிகாரம் 13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நமக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறாரா? ஆம், தம் கிருபையை நமக்குள் வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் புது கிருபையினாலே நம்மை தாங்கி வழி நடத்துகிறார். நம்முடைய அனைத்து காரியங்களையும் அறிந்த தேவன் நம் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் அனைத்தையும் அறிந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனானவர் நம் வாழ்வில் நமக்கு ஏற்படும் அனைத்து காரியங்களிலும் அவர் தன்னுடைய கிருபையை அனுப்பி நம்மை தாங்குகிறார். தம்முடைய வார்த்தையினாலே நமக்கு ஆறுதல் அளித்து நம்மை பலப்படுத்தி அவருடைய வல்லமையினாலே வழிநடத்துகிறார். நாம் அவரிடம் தாழ்த்தி அர்ப்பணித்து நம் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி நாம் அவர் மீதாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது தம் கிருபையினாலே நம்மை பலப்படுத்தி நம் காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். அவருடைய வல்லமையை நமக்குள் விளங்கச் செய்கிறார். அவர் நமக்கு அளிக்கும் கிருபை எவ்வளவு பெரிதாக உள்ளது என்று சங்கீதம் 103 அதிகாரம் 11 சொல்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய கிருபை மகா பெரியது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக அவருடைய கிருபை இருக்கிறது என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய கரத்தில் நம்முடைய காலங்களும் நேரங்களும் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம் வாழ்வில் தம்முடைய கிருபையை விளங்கச் செய்வார். தமக்கு பயந்தவர்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவார். நம் தேவனின் கிருபை மகா பெரியது. ஆமீன்.